கன்னிராசி நேயர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் பொறுப்புகளை அதிகம் கொடுப்பார். மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா, குடும்பத்தில் வந்து உங்களுக்கு அந்த சுமை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலைக்கு போகிற பெண்களுக்கும் உங்களுக்கு நினச்ச மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காது. ஒரு ஃபேமிலியை விட்டு, ஏன்னா கண்டக சனி வேறு. ஸோ 10ஆம் இடத்தில் இந்த குரு பகவானினுடைய காலகட்டம் ஒரு 2 மாத காலம் அவங்களுக்கு லாபத்தில் வரக்கூடியதாக இருக்குது. அரசு பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த கண்டக சனி 6ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் கேத்து, 10ஆம் இடத்தில் குரு வராருன்னா தேவையில்லாத பழிக்கு நம்ம ஆளாகலாம். ஸோ அரசு பணியில் இருக்கிறவங்க விஜிலன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் எப்போவுமே உங்களை விஜயல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானை வியாழக்கிழமை தோறும் உபாசனை பண்ணுங்கள். சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப்பெருமானை திருச்செந்தூர் சென்று ஒரு வியாழக்கிழமையில் விரதம் இருந்து அவருக்கு நீங்கள் அங்கே அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணலாம். வேல்மாறல் படிக்கலாம், வேல் பூஜைகள் எல்லாம் செய்யலாம். எந்த ஒரு விஷயத்துலேயும் வேலை விஷயத்தில் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது.